மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரிசி ஆலையின் தூசி கழிவுகள் கொட்டப்பட்டு காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஜனகை மாறி என்பவரிடம் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சிலைமான் என்கிற பகுதியிலே தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் சாலை ஓரத்தில் சிந்தாமணி பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் கழிவுகள் கொட்டப்பட்டு டன் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காற்று வீசும்போது அந்த சாம்பல்கள் நெடுஞ்சாலையை நோக்கி வருகிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் 4 சக்கரங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய பழங்காலத்தைச் சேர்ந்த ஜனகை மாறி அவர்கள் நம்மோடு அவருடைய பேசலாம். இப்போ நீங்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பைக்கில் இந்த இடத்த கடக்கிறப்ப எந்த மாதிரி சிரமங்கள் வந்துச்சு சார்? மண் ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி நிறையா பறந்து கண்ணில் விழுந்து வண்டியை ஓட்ட முடியலை. எதுக்கு வண்டி வந்துருந்தா கூட கொண்டு போய் விட்டது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை என்னான்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இந்த ரோடு சுத்தமாகவே போகவே முடியலை. அவ்வளோ மண் கண்ணில் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களோட ஃபேமிலியாக போனாலும் ரொம்ப ரிஸ்க்கு தான், சிங்கிளாக போனாலுமே ரொம்ப ரிஸ்க்கு தான். கொஞ்சம் என்னான்னு பார்த்து இதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இந்த சைடு ரெகுலராக வர்றீங்களா? எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனைகள்? நாங்கள் வந்து ஒரு வருஷமாகவே வந்துட்டு தான் இருக்கோம். இது தொடர்ந்து சிரமமாக தான் இருக்குது. காற்றடிக்கும் போது ரொம்ப இன்னும் அதிகமாகவே சிரமமாக இருக்குது. இது கொஞ்சம் என்னான்னு பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார். கடந்த 1 ஆண்டுக்கு மேலாகவே இந்த சாம்பல் கழிவுகள் கொட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் மழைக்காலங்களிலே இது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி காற்றடி காலங்களிலே அந்த சாம்பல் பறந்து இங்கே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. வாகனங்கள் செல்வோர், 4 சக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் செல்வோர் பாதிக்கிறாங்க. மிக முக்கியமாக இருசக்கர வாகனத்தில் செல்வோர்கள் தான் அதிக இன்னல்களுக்கு உள்ளாகிறது. இவர்கள் கூட சாம்பல் கண்ணில் விழுந்ததன் காரணமாக தன்னுடைய இருசக்கர வாகனத்தை ஓரத்தில் நிறுத்திவிட்டு தற்போது அவர் தன்னை அசுவாசப்படுத்திக் கொள்கிறார். இப்படித்தான் பல இருசக்கர வாகன ஓட்டிகளும் மக்கள்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே மதுரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு பயணிகள் 4 சக்கர அதாவது தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்துவதற்கு ஏற்ற வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.